நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற டாபிக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா the potential energy of the body is associated with the position and configuration with respect to its surrounding. ஒரு ஆப்ஜெக்டோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது அதை சுற்றி இருக்கிற அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் கான்ஃபிகரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டெஃபினேஷன் பாருங்கள். The object at a point P is defined as the amount of work done by another external force moving the object of constant velocity from point O to P. அதாவது ஃபைனல் பொசிஷன் இனிஷியல் பொசிஷனுக்கு வரைக்கும் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டு இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறோம். அந்த அப்ளை பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறோன்னா ஒர்க் டன் சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இது நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேத்தமெட்டிக்கலி பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து டிஃபைன் ஆஸ் U ஈக்குவல் டு இன்டரல் FA இன்ட்டு DR. அப்ளை பண்ண ஃபோர்ஸு அது டிஸ்பிளேஸ்மெண்ட் அடைஞ்சது. இதை தான் என்ன சொல்கிறான்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். சரிங்களா? அது பொசிஷனும் கான்ஃபிகரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்குது. சரி, பொட்டன்ஷியல் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, செகண்ட் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து எலக்ட்ரிக் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம அந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா பாருங்கள், the energy the possessed by the body due to the gravitational force give rise to gravitational potential energy. ஒரு ஆப்ஜெக்டோட எனர்ஜி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணி கீழே வந்துட்டு இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறோன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன்று பாருங்கள், the energy due to spring force and other similar force give rise to elastic potential energy. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்ப்ரிங் கனெக்ஷனில் பார்த்துருப்பீங்க. சரியா? அந்த ஸ்ப்ரிங் என்ன உங்களுக்கு மேக்ஸிமம் பண்ணலாம், மினிமம் பண்ணலாம். ஓகேவா? அது என்ன ஃபோர்ஸ்னு சொல்கிறோன்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எலாஸ்டிக் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னா the energy due to electrostatics force on charge given rise to electrostatics potential energy. ஸ்டாட்டிக்ஸ்னா பொட்டன்ஷியல், எலக்ட்ரோனா கரண்ட், அதாவது சார்ஜ். ஒரு சார்ஜ் வந்து நிலையாக இருக்கிறத பற்றி படிக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். சரி, இப்போது அந்த டயக்ராம் நம்பர் பார்த்தீங்கன்னா 4.8 புக்கில் கொடுத்துருப்பான். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்ட்டு அதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கிரவுண்ட்லேருந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு இங்கே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கும்போது இது என்னது உங்களுக்கு பொட்டன்ஷியலே இருக்குது. சரியா? இப்போது இது நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் கீழே வருது, அதோட ஆசிலேஷன் ஃபோர்ஸு மேல் நோக்கி இருக்கும். அப்போது எஃப்ஏவும் எஃப்ஜியும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்னு சொல்ல வரான். சரிங்களா? எஃப்ஏவும் எஃப்ஜியும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். எப்படி இங்கே ஈக்குவேஷன் எழுதிக்கிற பாருங்கள். இந்த இடத்துல எஃப்ஏ ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஜி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஆசிலேஷன் ஃபோர்ஸு ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் இருக்குன்னு சொல்ல வரோம். அப்போ எஃப்ஜியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் எம்ஜின்னு சொல்கிறோம், மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல். இந்த மைனஸ் எதுக்கு இண்டிகேட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த நெகட்டிவ் வேல்யூஸ் த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் வெர்டிக்கல் டவுன்வேர்டு. ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே வெர்டிக்கல் டவுன்வேர்டில் போகிறதுனால அதனால் நெகட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கிறான். இங்கே ஜே யூனிட் வெக்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அலாங் த என்ன ஆக்சஸ் ஒய் டைரெக்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட் கீழ் நோக்கி வருது. அப்போ அந்த யூனிட் வெக்டர்ஸ் என்ன வரும் உங்களுக்கு, ஒய்னாவே என்ன தான் உங்களுக்கு ஜே தான் யூனிட் வெக்டர்ஸ் போட்டுக்கணும். அப்போ இது ஓகே, இது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்குது. மைனஸ் எதுக்கு இண்டிகேட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டவுன்வேர்டு ஃபோர்ஸு. சரியா? வெர்டிக்கல் டவுன்வேர்டு டைரெக்ஷனில் அந்த ஃபோர்ஸ் என்ன உங்களுக்கு ஆக்டிவ் ஆகுது, அதனால் நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த ஈக்குவேஷனில் இங்கே எதுக்கு போட்டிருக்கான், இந்த இதே ஈக்குவேஷன் இந்த இடத்த பாசிட்டிவ் போட்டிருக்கான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எஃப்எஸ் ஈக்குவல் டு எஃப்ஜி நான் பார்த்துருக்கோம். எஃப்ஜி மைனஸ் எஃப்ஜி ஈக்குவல் டு எஃப்ஏ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் போகுது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன் எதுக்கு இண்டிகேட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சைன் இம்ப்ளஸ் தட் அப்ளைடு ஃபோர்ஸ் வெர்டிக்கலி அப்வர்ட் டைரெக்ஷன். சரிங்களா? அங்கே வெர்டிக்கல் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் போச்சு. இங்கே வந்து என்னது அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி போகுது உங்களுக்கு, வெர்டிக்கலி அப்வர்ட் டைரெக்ஷனில் என்ன உங்களுக்கு போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால் வந்து பாசிட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன, யூ ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஃப்ஏ இன்டு டிஆரா. யூ ஈக்குவல் டு லிமிட் பாருங்கள் 0 டு ஹைட்டு. சரிங்களா? 0 டு ஹைட், அதாவது இந்த ஆப்ஜெக்டில்
இங்கே கிரவுண்டு, இங்கே 0. இதோட ஹைட் என்ன, இங்கே 0. கொஞ்சம் மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறீங்க, இவ்வளோ ஹைட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இது 0, 0லேருந்து ஹெச். அப்போ லிமிட்டு பாருங்கள் 0 to h. FA மாடுலேஷன் DR மாடல் காஸ் டீட்டா. இப்போ வெர்டிக்கல்லையும் போகும்போது அங்கே டீட்டா வந்து 0 தான். அப்போ காஸ் டீட்டா, காஸ் 0 வேல்யூஸ்ன்னு உங்களுக்கு 1. சரி, இந்த இடத்துல FA வேல்யூஸும் DR வேல்யூஸும் தனியாக கொடுத்துருக்கோம். FAன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல் பாருங்கள், MGக்கு ஈக்குவல். சரிங்களா, FA எதுக்கு ஈக்குவலுங்க, MGக்கு ஈக்குவல். DR எதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் DR ஈக்குவல் டு DR தான். ஓகேவா, அப்போ அது MG என்ன பண்ணிட்டான், இந்த FAக்கு பதிலாக MG அப்ளை பண்ணதை MG கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துக்கிட்டான். இன்டகிரேஷன் 0 to h DR மாடுலேஷன் DRக்கு வந்து DR வேல்யூஸே தான். இப்போ இது இன்டகிரேஷன் பண்ணுறோம், DR இன்டகிரேஷன் பண்ணால் 6 இங்கே போட்டிருக்கான். MG ஆல்ரெடி உள்ளே இருக்குது. MG ஆறில் வந்து என்ன பண்ணுறோம், லிமிட் அப்ளை பண்ணுறோம், h மைனஸ் 0. ஓகேங்களா, h மைனஸ் 0. அப்போது h மட்டும் எடுத்துக்கிறோம், MGH. அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன உங்களுக்கு, MGH, மாஸு கிராவிட்டி இன்ட்டு ஹைட். சரி, இதில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபால் ஃப்ரம் ஹைட் h the ஸ்டோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட் இன்ட்டு கைனடிக் எனர்ஜி. ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரெஸ்ட் ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். இந்த இடத்த என்னவா மாறுது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால கைனடிக் எனர்ஜியாக சேஞ்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தோம். இப்போ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா when the spring is elongated, ஸ்ப்ரிங் நாத்தில் வச்சுக்கணும் அந்த வேர்டை, ஸ்ப்ரிங் இஸ் elongated, it is develop a restoring force. ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து எலாங்கினேட்டட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன டெவலப் ஆகுது, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸாக டெவலப் ஆகுது. சரிங்களா, சரி, டிஃபார்மிங் ஃபோர்ஸு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு ரெண்டு ஒன்று தான். அப்போது அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணாலும் கம்ப்ரெஸ் பண்ணாலும் அது என்ன ஆகுது, அந்த ஸ்ப்ரிங்கு டிஃபார்மிங் ஃபோர்ஸுக்காக மாறுது. சரிங்களா, அதை தான் என்ன சொல்லணும்னா எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலாஸ்டிக் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேங்களா, த ஒர்க் டன் பை த அப்ளைடு ஃபோர்ஸ் அகைன் த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். சரி, இப்போ அங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள். இது வந்து ஸ்ப்ரிங்கு ஒன் எண்டில் என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு எம் அப்படிங்கிற மாஸ் ஆட் பண்ணிட்டோம். அதர் எண்டில் வந்து வாலில் வந்து நாம் ஜாயின் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இதுதான் ஒரிஜினல் பொசிஷன், அந்த ஸ்ப்ரிங்கோட ஒரிஜினல் பொசிஷன். இப்போ இந்த மாஸ் நான் வந்து ரைட் சைடு இழக்கிறேன் பாருங்கள், இங்கே எக்ஸுங்கிற பொசிஷனில் 0ங்கிற பொசிஷனில் வந்து ரைட் சைடு இழக்கிறேன். அப்புறம் நான் இது நேர ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். டைரக்ஷன் பாருங்கள், FA நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ரிலீஸ் பண்ணால் அது என்ன ஆகும், ஒரிஜினலாக போய் அந்த ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனுக்கே போகும். அப்போது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பாருங்கள் FAக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகேவா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு FAக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதுதான் இந்த சொல்லியிருப்பேன், FA ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். நெகட்டிவ் எதுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா இதுக்கு இது ஆப்போசிட். ஓகேங்களா, சரி, அக்கார்டிங் டு த ஹூக்ஸ் லா என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டெவலப்டு இன் த ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்கில் தான் அது என்ன ஆகுது, உங்களுக்கு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு டெவலப் ஆகுது. சரியா, அப்போது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் KXங்கிறான். எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், நல்லா வச்சுக்கணும். எக்ஸ் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த நெகட்டிவ் வந்து எது இண்டிகேட் பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ அந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு பார்த்தோமா, எக்ஸ் பாருங்கள் 0லேருந்து ஒரு பொசிஷனுக்கு போச்சா, அப்போது ஆப்போசிட்டில் FS இருக்குது. சரிங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால நாம் இந்த இடத்த நெகட்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த இடத்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுன்னு தான் நாம் எடுத்துக்கிறோம். ப்ளஸ்ஸு போட்டிருக்காம பாருங்கள், இந்த இடத்த இது இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா, ப்ளஸ் இது இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா இந்த FS ஈக்குவல் டு ப்ளஸ் KX எது இண்டிகேட் பண்ணுறதுன்னா, நீங்கள் அப்ளை பண்ண ஃபோர்ஸோட டைரெக்ஷன்லேயே அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. இந்த டயக்ராம் பாருங்கள், இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறோமா, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மூவ் பண்ணுறோம். அப்போ இதே டைரெக்ஷனில் இந்த ஆப்ஜெக்ட் பாருங்கள், இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. சரியா, இந்த இடத்துல ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ FS ஈக்குவல் டு ப்ளஸ் KX. சரி, இங்கே எக்ஸுங்கிறது என்ன உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், எக்ஸும் கான்ஸ்டன்ட் தான் இந்த இடத்துல. அப்போது this negative sign is above the expression implies spring force always opposite to the displacement. பாசிட்டிவ் சைன் எது இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சைன் இம்ப்ளஸ் த அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் இன் டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்.
நம்ம என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதே டைரெக்ஷன்லையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. இந்த ஒர்க் டன் பை த அப்ளைடு ஃபோர்ஸ் ஆன் ஸ்ப்ரிங் டு ஸ்ட்ரெச்டு பை த டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ஸ்டோர் த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல். இப்போ அந்த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்ம் எடுத்துக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜினாவே நம்ம யூ தான் இண்டிகேட் பண்ணிருக்கோம். சரிங்களா? யூ அப்படின்னா என்னது உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. FA இன்ட்டு DR ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்தோம். மால்ஸ் ஆஃப் F வெக்டர் மால்ஸ் ஆஃப் D வெக்டர் காஸ் தீட்டா. நம்ம வெர்டிக்கல் டைரக்ஷன் ஹரிசாண்டல் டைரக்ஷன் ஒரு ஆங்கிளில் அதுக்கு டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்குது. அப்போ காஸ் தீட்டா வேல்யூஸு தேவையில்லை. காஸ் 0 தான். அப்போ 1 காஸ் 0 1 வேல்யூஸ். இப்போ எடுத்துங்க FA மாடல்ஸ் ஆஃப் வெக்டர் எழுதலாமா? இப்படி DR வந்து DXன்னு எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. DR DX அப்படிங்கிற எக்ஸ்னு டிஸ்பிளேஸ்மெண்ட், DXனா சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ DXோட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதை நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணிக்கிறாங்க. இங்கே லிமிட்டு பாருங்கள் 0 to X யூஸ் பண்ணிக்கலாம். 0 to X எப்படி 0 to X அப்படின்னா என்ன? இப்போ FA FS ஈக்குவல் தான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் பாருங்கள், இங்கே ஒரு வேல்யூஸ் வந்து எக்ஸோட வேல்யூஸ் 0 இனிஷியல் பொசிஷன். இப்போ இவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறோம். அப்போ எக்ஸுக்கு சம் வேல்யூஸ் இருக்குமா? அப்போ 0 to X சம் ஆஃப் டிஸ்டன்ஸ். அதனால தான் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா 0 to X, லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் X யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த applied the force FA displacement DR the same direction, initial position is taken as the equilibrium position x equal to 0, lower limit of integration. இனிஷியல் பொசிஷன் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனாக எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது இனிஷியல் பொசிஷன் இந்த இடத்துல 0வாக இருந்துச்சு அப்படின்னா, சரி இனிஷியல் பொசிஷன் இஸ் நாட் 0. இது அதுக்கப்புறம் வரப்போகிறது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இப்போ KX DX FA என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? KX DX. இப்போது K வெளியே எடுத்துருங்க, இது என்ன இருக்கும்? X dx இருக்குமா? இது xn+1/n+1 மெத்தட், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் பவரில் எது இல்லை என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1க்குன்னு அர்த்தம். எக்ஸ் பவரில் எது இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ x1 dxஆ இதையே இப்போ நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. xn+1/n+1 என்னங்கிறது பவர் ஆஃப் 1. அப்போ என்ன வரும்னா x²/2 வரும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம். x²/2 -0. சரிங்களா? அப்போது அந்த 2 வெளியே எடுத்து என்ன இருக்கலாம்? 1/2 வெளியே எடுத்துக்கலாமா? இந்த kx² வேல்யூஸ். சரி, இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, இந்த இனிஷியல் பொசிஷன் வந்து நாட் 0, இனிஷியல் பொசிஷன் வந்து இப்போ 0 இல்லைன்னா, இஃப் த மாஸ் சேஞ்சு ஃப்ரம் பொசிஷன் இனிஷியல் டு ஃபைனல் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ், இன்கேஸ் எக்ஸ் வந்து 0 இல்லைன்னா, இந்த இடத்துல வேல்யூஸ் 0 இல்லைன்னா, இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் சேஞ்சஸ் ஆகுது. அப்போ x² என்ன யூஸ் பண்ணுறோம்? xF² -xi². எஃப்னா ஃபைனல் டு இனிஷியல் பொசிஷன். இப்போ இந்த லாஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ட்ரெச்டு ஸ்ப்ரிங் டிபெண்ட் ஆன் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K அண்ட் எலாங்கினேஷன் ஆர் கம்ப்ரெஷன். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த ஸ்ப்ரிங்கில் அப்ளை பண்ண அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது எது டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அடுத்தது எலாங்கினேஷனும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் டயக்ராம் நம்பர் 4.12 கொடுத்துருப்பாங்க. இது கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் டு பி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். சரி, இதிலே பாருங்கள், கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் 2 டெஃபினிஷன் சொல்கிறேன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு ஃபோர்ஸ்னால் மூவ் பண்ணுறோம், ஓகேவா? அது இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனுக்கு இடையில் பாத் வந்து டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறோம்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்படி பாத் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறான். இப்போ எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ ஒரு ஏங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஏங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு பிங்கிற இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். சரிங்களா? இதோட ஹைட்டு பாருங்கள் ஹெச், ஏலேருந்து பிக்கு மூவ் பண்ணுறோம். இதோட ஹைட் என்னது உங்களுக்கு? ஹெச். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் இந்த பாத் வழியாகவும் போகலாம், இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகலாம், இந்த பாத் வழியாகவும் போகலாம். சரிங்களா? இதில் பாருங்கள் அந்த பாத் வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறோம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ்னால அது 3 பாத் வழியாக போகுது, அது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறான்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, இப்போது இது என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஏ ஆன் த எர்த், இது கேன் டேக் த அனதர் பாயிண்ட் பி, ஹைட் ஹெச் எபோவ் த சர்ஃபேஸ்,
the 3 baths so in Fick. இப்போ நான் சொன்ன தியரி அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸுக்கு வந்து எலாஸ்டிக்கு, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, மேக்னட்டிக் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்? உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். 3 எனர்ஜி பார்த்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸில் எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்தோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரான் ஸ்டாட்டிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். மேக்னட்டிக் ஃபோர்ஸ், ரெண்டு மேக்னட்டிக் இடையில் இருக்கிற ரிப்பல்ஸ் ஃபோர்ஸ் ஆகட்டும், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஆகட்டும், அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியும் சரிங்களா? இந்த ஃபோர்ஸ் எல்லாமே என்ன ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் F = -du/dx. U என்னது உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே இந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொல்ல வரோம். சரி, ஓகே. இப்போது இதுக்கு அடுத்தது ஒரு 3 கான்ஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் சில டிஃப்ரென்ஸ் பாத் பாருங்கள். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் வராது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஸ்மாலஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே விழும்போது அது சம் டிலே எடுத்துக்குது. டைம் என்ன உங்களுக்கு? மாஸ் கம்மியாக இருக்கிற ஆப்ஜெக்டில் கீழே ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. ஏன் அப்படின்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸும் எதில் வருது உங்களுக்கு? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் வருது. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் வர்றது மேக்னட்டிக் ஃபோர்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டிங்ஷன் பாருங்கள். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கும் உண்டான டிஸ்டிங்ஷன். இம்பார்ட்டன்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கும் உண்டான டெஃபினிஷன் சரிங்களா? டெஃபினிஷன் ஃபஸ்ட்டே பார்த்தோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பாத். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் பார்த்தோம். ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் இஸ் டிபெண்ட் அப்பான் த பாத். ஃபஸ்ட்டு இங்கே இண்டிபெண்ட்டு, இங்கே டிபெண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஒர்க் டன் இஸ் ரவுண்ட் ட்ரிப் இஸ் 0. சரியா? ரவுண்ட் ட்ரிப்பில் ஒர்க் டன் என்ன உங்களுக்கு? இதில் 0. ஓகேவா? இங்கே ஒர்க் டன் இஸ் ரவுண்ட் ட்ரிப் இஸ் நான் 0. சேம் அதே பாயிண்ட்ஸ் தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். டோட்டல் எனர்ஜியும் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் எனர்ஜி என்னது உங்களுக்கு? ஃபுல்லாக ரிமைனிங்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகுது. இங்கே என்ன ஆகுதுன்னா எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் ஹீட் எனர்ஜியாக மாறுது. இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் ஏர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் மைண்டில் வச்சுக்கலாம். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கு ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கம்ப்ளீட்லி ரிகவரபிள்னு சொல்கிறோம். இங்கே வந்து நாட் கம்ப்ளீட்லி ரிகவரபிள். த ஒர்க் டன் கம்ப்ளீட்லி ரிகவரபிள், த ஒர்க் டன் நாட் கம்ப்ளீட்லி ரிகவரபிள். இது 4th பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட், ஃபோர்ஸ் இஸ் நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபோர்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்? உங்களுக்கு நெகட்டிவ் கிரேடியண்ட்டாக இருக்கும். நோ சச் ரிலேஷன் எக்ஸிஸ்ட். அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். நோ சச் ரிலேஷன் இஸ் எக்ஸிஸ்ட். சரி, ஃபஸ்ட்டு ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட், அங்கே வந்து டிபெண்ட் படிக்கிறோம். ரவுண்ட் ட்ரிப் இஸ் 0, அங்கே நான் 0. ரிமைனிங்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஹீட் எனர்ஜி டிசிபேட்டட் ஆகுது, கம்ப்ளீட்டாக ரிகவரபிள் ஆகுது. இது நாட் கம்ப்ளீட்டடு ரிகவரபிள். பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ் கிரேடியன்ட் ஃபோர்ஸு. இங்கே ரிலேஷன் எக்ஸிஸ்ட் இஸ் நோ சச் ரிலேஷன் எக்ஸிஸ்ட். சரிங்களா? இந்த டிஸ்டிங்விஷன் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. தி இம்பார்ட்டன்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ்.